ஃபுல் வெஜிடேரியன் டயட்ல கம்ப்ளீட் ப்ரோட்டீன்ஸ் எடுக்க முடியுமா? வெல்கம் டு டே 25. இன்னைக்கு ஆடி அமாவாசைன்னு ஃபுல் வெஜிடேரியன் டயட் தான். அதனால திங்ஸ் எல்லாம் காலையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். சக்கரை பொங்கல், பச்சரிசி பொங்கல், அவியல், அப்பளம், துவையல்னு ஒரு செம வெஜிடேரியன் மீல் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா வழக்கமான இந்தியன் மீல் மாதிரி இதுலயும் புரோட்டீன் இல்லை. அதை பேலன்ஸ் பண்ண தான் இந்த லோ ஃபேட் ஹை புரோட்டீன் பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். யூஸ்வலா கடையில் கிடைக்கிற பன்னீர்ல 100 கிராமுக்கு 15 கிராம் இல்லை 18 கிராம் தான் புரோட்டீன் இருக்கும். ஆனா இதுல 25 கிராம் புரோட்டீன் இருக்கு. ஃபேட் யூஸ்வலா 25 கிராம் இருக்கும், இதுல 9 கிராம் தான் இருக்கு. அடிஷனல் புரோட்டீனுக்கு கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்து மட்டர் பன்னீர் ஆக்கிட்டேன். ஆயில அவாய்ட் பண்றதுக்கு பன்னீரை ஃப்ரை பண்ணாம டைரக்டா வெட்டி போட்டேன். கிரேவில ஆயிலுமே ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணேன். ஃப்ரெஷ் கிரீமுக்கு பதிலாக கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வெஜ் மீல்ஸுக்கும் புரோட்டீன் கிடைச்சிச்சு. என்னதான் இந்த ஹை புரோட்டீன் பன்னீரை ரெடி பண்ணியிருந்தாலும் வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சாம்பார்னு சாப்பிடும்போது அது ரொம்ப என்னால் சாப்பிட முடியல. மத்தியானம் பண்ணதுல மீதி வந்த மட்டர் பன்னீர் கூட கொஞ்சம் சோயா சங்க்ஸையும் வெட்டி போட்டுக்கிட்டு நைட்டு டின்னருக்கு சமைச்சிட்டேன். சோயா சங்க்ஸ் ஒரு கம்ப்ளீட் புரோட்டீன், பட் இதுல மெத்தியோனின்ங்கிற ஒரு எசென்சியல் அமினோ ஆசிட் மட்டும் கம்மியா இருக்கு. அதனால இதை சப்பாத்தி அல்லது ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டா நமக்கு புரோட்டீன் அப்சார்ப்ஷன் பெட்டரா இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு அதுல கொஞ்சமா சோயா சங்க்ஸ் எடுத்து சாப்பிட்டேன். அது கூட இன்னைக்கு டீ காஃபி அவாய்ட் பண்ணிட்டு இந்த புரோட்டீன் மில்க் ஷேக் எடுத்துக்கிட்டேன். இதில் ஆடட் சுகர்ஸ் இல்லை, ஃபேட்டும் ரொம்ப கம்மி, 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. மற்ற ரெடிமேட் ப்ரோட்டீன் ஷேக் கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ரோட்டீன் கம்மி தான், பட் டேஸ்ட் வைஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, விலையும் கம்மி. நைட்டு டின்னருக்கு பண்ணி வச்சிருந்த பன்னீர் சோயா சங்க்ஸ் கிரேவி கூட 2 சப்பாத்தியும் எடுத்துக்கிட்டேன். அதை சாப்பிட்ட பிறகு எனக்கு கொஞ்சம் சுகர் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. மத்தியானமாக வச்ச சக்கரை பொங்கலை திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பட் நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி அதில் பீனட் பட்டர் வச்சு சாப்பிட்டேன். யூஸ்வலாகவே பீனட் பட்டர் கொஞ்சம் ஹை கேலரி தான், ஆனால் நான் இன்னைக்கு ஹை ப்ரோட்டீன் லோ சுகர் இருக்கக்கூடிய இந்த பீனட் பட்டர் வாங்கியிருக்கேன். இதில் ஃபேட்டு கொஞ்சம் அதிகம் தான், பட் ப்ரோட்டீனும் வேணுங்கிறதுனால இதை கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய சுகர், நிறைய கார்போஹைட்ரேட்னு எடுத்திருந்தாலும் வெஜிடேரியன்லேயே முடிஞ்ச வரைக்கும் நல்ல ப்ரோட்டீன் ஆப்ஷன்ஸாக பார்த்து சாப்பிட்டதுனால இன்னைக்கு டயட்டில் ப்ரோட்டீனை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டோம். மீண்டும் சந்திப்போம்.